முடியும், உணர முடியும். கடவுள் மனித உருவத்தில் வந்து எம்மை பராமரிக்கும் அன்பு நிலையே தாயம்பாகும். இதனால் தான் அம்மாவையும் கடவுளையும் தாயே, மாதாவே, அன்னையே என்று அழைப்போம். தான் பெற்ற பிள்ளை வளர்ந்து பெரியவனாகி நல்லவனாய் வாழ வேண்டும் என நினைப்பது தாயன்பு. தனது பிள்ளைக்காக தன்னுடைய சுகங்களை மறந்து வாழ்பவள் தாய். தன்னுடைய குழந்தை உயிர்விற்காக பல துன்பங்களை தாங்கிக் கொள்வார். உமக்கு பசி என்றால் துடிப்பவர், உமக்கு நோய் என்றால் அழுப்பவர், உமக்கு துன்பம் என்று தெரிந்தால் ஓடோடி வந்து தீர்த்து வைப்பவர். தன்னுடைய வயிற்றில் நம்மை சுமந்து பெற்றவர். பெற்ற பின் எனது அன்பு கைகளிலும் மடியிலும் தோளிலும் என்று சுமந்தவர். நான் வளர்ந்த பின் எம்மை தன் மனதில் என்றும் சுமக்கும் ஒப்பற்ற தெய்வம் தாய். தனது பிள்ளையின் நன்மைக்காக கோயிலுக்கு போவான். தனது உடலை வருத்தி தொண்டுகள் செய்வான். என் பிள்ளைக்கு வந்துள்ள துன்பத்தை எனக்கு தந்து எனது பிள்ளையை காப்பாற்று இறைவா என்று கேட்பான். அமக்காக இறைவனதும் கும்பிட்டு வரம் கேட்டு நிற்பான். இப்படி காப்பாற்றும் குணம் கொண்ட தாய்வுக்கு எது இதாகும்? இப்போது தெரிகிறதா? இறைவன் தான் தாயாக வந்து உம்மை வளர்க்கிறான் என்று இப்போது விளங்குகிறதா? தாயை சிறந்த ஒரு கோயிலும் இல்லை. எம்மை வளர்க்க முடியும் உம்மை. தாயை போற்றுவோம், தாயுமே போற்றுவோம். நன்றி, வணக்கம். சிந்துஜா, இதுல கூப்பிடுறவங்க வாங்கம்மா. சிந்துஜா, அனிஷன், நிக்சன், சுவேதா, ஜெய்வீஸ், அனிஷன். இவங்க டிராமா மாதிரி செய்யறதுக்கு டைம் கிடைக்கல. பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை, பழக்கடைக்கு நேரம் இல்லை. அதனால அவங்க சும்மா போட்டுருக்காங்க. யார் என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ண போறாங்க பார்ப்போம். அதாவது என்ன உங்களுக்கு வந்து அம்மா சொல்றா வந்து அன்பு, வெற்றி, செல்வம், இது மூன்றிலே எது உங்களுக்கு வேணும் என்றதை தான் அவங்க விளங்கப்படுத்த போறாங்க. சின்ன பிள்ளைங்க சொல்ல போறாங்க. கடவுளே, நாங்கள் வறுமையில் வாடுகின்றோம். எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் தாயே. சக்திகளை கடவுள் எங்கள் மூவடையில் அனுப்பி வைத்துள்ளார். நீங்கள் விரும்பியதை காணுவோம், நிறைவாக கிடைக்கும். நீங்கள் வெற்றியோ செல்வத்தையோ கற்றிருந்தால் நாங்கள் தனியாகத்தான் வந்திருப்போம். ஆனால் நீங்கள் கற்ற அன்பை இருக்கிறோம், அங்கே செல்வமும் சேர்ந்தே இருக்கும். நாங்கள் வறுமையில் இருப்பதால் எங்களுக்கு செல்வம் வரட்டும். எங்களுடன் அன்பு வேண்டும். அப்போதுதான் எந்த காரியத்திலும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்து அம்மாவின் நலனை பெற முடியும். சரி, உன் விருப்பம் போலாட்டும். நீங்களும் என்னுடன் வாருங்கள். நாங்கள் அன்பை மட்டும் தானே அளித்தோம், ஏன் நீங்கள் மூவரும் வருகிறீர்கள்? நீங்கள் வெற்றியோ செல்வத்தையோ காட்டிட்டால் நாங்கள் தனியாகத்தான் வந்திருப்போம். ஆனால் நீங்கள் காட்டிட அன்பு இருக்கிறதோ அங்கே வெற்றியும் செல்வத்தையும் சேர்ந்திருக்கும். அப்படின்னா தனிஷன்
ஆசிசுகளும் கடவுள் ஆன்மாவாக இருக்கிறார். பால் இருப்பது நம் கண்களுக்கு தெரிகிறது, ஆனால் பாலில் உள்ள வெண்ணெய் தெரிவதில்லை. அதுபோல கடவுள் நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறார். ஏனாம் குரு பங்காரு அம்மாவை கடவுள் என்று வழிபடுகிறார்கள். கடவுள் செய்யும் காரியங்களை நம் குரு அம்மா அவர்கள் செய்கிறார்கள். மக்களுக்கு வர தீமைகளில் இருந்து அவர்களை காப்பாற்றுகிறார். வெறும் கையிலிருந்தும் வேப்பிலையிலிருந்தும் உயிர்களை படைத்து காட்டுகிறார். ஆகவே குரு அம்மா என்று வழிபடுகிறோம். குரு அம்மாவின் அருளை நாம் எப்படி பெற முடியும்? உண்மையான தொண்டு, உண்மையான பக்தி, தூய்மையான தொண்டு, பூரண சரணாகதி இவற்றை தன் அம்மா அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள். அதுடன் அம்மா நமக்கு தருகின்ற வாய்ப்புகளையும் கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தி அம்மாவின் அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். செல்லாத காசில் செப்புண்டு மகனே, அந்த அருள் வாக்க எப்படி நடிச்சு காட்ட போறாங்க? ஆரணி, லவ்சியா, ஜனோஜன், சரண்யா, சுதர்சன், தனிகா, ஜியான், நீஞ்சன், மாமன். வணக்கம் குருவே. குருபிரானே, உங்களிடம் எல்லாவற்றையும் நிறைவாக கற்றுவிட்டோம். உங்களுக்கு குரு தட்சணை தர விரும்புகின்றோம். என்ன வேண்டுமென்றாலும் கேளுங்கள். என்ன வேண்டுமானாலுமா? ஆமாம், கேளுங்கள். தங்களிடம் காற்றா உங்களால் செய்ய இயலாத செயலை இல்லை. என்ன, என் சீடர்கள் இவ்வளவு தற்பெருமையுடையவர்களாக இருக்கிறார்களே, இந்த ஆணவத்தை அவர்களிடமிருந்து நீக்க வேண்டும். சீடர்களே, நமது குருகுலத்தின் பின்னே பெரிய காடு உள்ளதல்லவா? அங்கே சென்று எதற்குமே பயன்படாத பொருளை ஒரு கூடையில் கொண்டு வாருங்கள். கட்டில் பயனற்ற பொருள் என்னவாக இருக்கும்? அங்கால காந்த சருகுகள் தான் நான்கொரு கெட்ட பொருளாக இருக்கும். இங்கே பெரிய சருகுகள் இருக்கின்றன, கூடையில் அள்ளிப்போம். எதுக்காக இந்த சருகுகள் எடுத்துக்கொண்ட? நான் தான் இவற்றை இங்கு குவியலாக வைத்துள்ளேன். இவற்றை எரித்து சாம்பலாக்கி என் நிலத்தில் முதமாக போட உள்ளேன். அதனால் பயிர்கள் சிறப்பாக வளரும். சருகுகளுக்கு இப்படி ஒரு பயனே? மன்னிக்க வேண்டும் குருவே. உலர்ந்த சருகுகள் கூட பல வழிகளில் பலருக்கும் பயன்படுகின்றன. பயனற்றை ஒரு சருகுகளை கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வாருங்கள், இங்கே இந்த சருகுகளை எடுப்போம். அந்த பெண் அச்சருகளை எடுக்கிறாளே, எதற்காக இந்த பயனற்ற சருகுகளை நீக்கிறீர்கள்? இந்த சருகுகளை எரித்து நான் உணவு சமைப்பேன். இந்த சருகுகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து இலை தப்பேன். பிறகு இவற்றை விற்பேன். நான் குறிப்பிட்ட ஒரு மரத்தின் சருகுகளையே திரட்டுகிறேன். இந்த சருகுகளுக்கு மருத்துவ குணம் உண்டு. இவற்றை கொண்டு மருந்து தயாரிக்கின்றேன். பல நோய் குணமாகுகிறது. நான் குறிப்பிட்ட ஒரு மரத்தின் சருகுகளையே திரட்டுகிறேன். இந்த சருகுகளுக்கு மருத்துவ குணம் உண்டு. இவற்றை கொண்டு மருந்து தயாரிக்கிறேன். பல நோய் குணமாகிறது. அங்கே பாருங்கள், அந்த சருகுகளை அவை கூட கட்டு தெரிஞ்சிருக்கிறது.
அங்கே பாருங்கள் அந்த சருகுகளை மரணை கூடு கட்ட எடுத்துச் சென்றுள்ளன. இல்லை இல்லை, அந்த சரகம் பயனுள்ளதாகவே இருக்கிறது. 2 எறும்புகள் மூழ்கி சாகாமல் இந்த சரகுகள் பாதுகாக்கின்றது. இந்த சருகுகளால் எந்த பயனின்றி கிடக்கின்றன. இவற்றை குருவிடம் எடுத்து செல்வோம். சரகுகளுக்கு இப்படி ஒரு பயனே? மன்னிக்க வேண்டும் குருவே. உலர்ந்த சரகுகளை கூட பல வழிகளில் பலருக்கும் பயன்படுகின்றன. பயனற்றை ஒரு சரகுகளை கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மகிழ்ச்சி சீடர்களே, என் எண்ணம் நிறைவேறி விட்டது. நான் விரும்பிய குரு தட்சணை இதுதான். உலர்ந்த சருகே பல வழிகளில் பயன்படுமானால் பகுத்தறிவுள்ள மனிதன் உலகத்திற்கு எவ்வளவு பயன்பட வேண்டும்? பிறருக்கு இன்பம் பயக்கும் எவ்வளவு செயல்களை செய்ய இயலும் என்று தெரிந்து கொண்டீர்களா? குருவே, உலர்ந்த சரகினால் நல்ல பாடம் கற்றுக்கொண்டோம். இனி நாங்கள் பிறருக்காகவே வாழ்வோம். செல்லாத காசிலும் செப்பண்டு மகனே என்னும் அம்மாவின் அருள்வாக்கையும் புரிந்து கொண்டோம். ஓம் சக்தி. Today, I will know more today. I will do my work honestly today. I will be kind to everybody and every living thing today. ஓம் சக்தி. கஞ்சி கலையம் சுமந்துக்கிட்டு காணலையாய் நடந்துக்கிட்டு ஓம் சக்தி சொல்லிக்கிட்டு ஓடி வாருங்க. நம்ம ஓங்கார நாயகியை காண வாருங்க. நம்ம ஓங்கார நாயகியை காண வாருங்க. கண்ணீரை துடைத்திடுவார், கவலையெல்லாம் நீக்கிடுவார். கண்ணீரை துடைத்திடுவார், கவலையெல்லாம் நீக்கிடுவார். கருணையுள்ள தேவாவளை காண வாருங்க. நம்ம கனவெல்லாம் நேரில் வாருங்கள். நம்ம கனவெல்லாம் நினைவாகும் நேரில் வாருங்கள். சித்து பல செய்பவராம் கவியருள் பெற்றவராம். சித்து பல செய்பவராம் கவியருள் பெற்றவராம். பங்காடு அடிகளாரை காக்க வாருங்கள். அவர் பாதமலர் பணிந்து வரான் கேட்க வாருங்கள். அவர் பாதமலர் பணிந்து வரான் கேட்க வாருங்கள். சிவந்தாடை உடுத்திக்கிட்டு நெற்றியிலே திறமிட்டு சிவந்தாடை உடுத்திக்கிட்டு நெற்றியிலே திறமிட்டு சிந்தனையை தாய் நினைவாய் சேர்ந்து வாருங்கள். அவர் சித்துகளை காண ஒன்றாய் கூடி வாருங்கள். அவர் சித்துகளை காண ஒன்றாய் கூடி வாருங்கள். திருசூலம் முன்னே செல்ல தேவியருள் கூடி வர. திருசூலம் முன்னே செல்ல தேவியருள் கூடி வர. மருவத்தூரின் ஆலயத்தை காண வாருங்கள். நம்ம மனம் போல வாழ்வரும் வந்து பாருங்கள். நம்ம மனம் போல வாழ்வரும் வந்து பாருங்கள். கேட்டவரம் தந்திடுவாள் கேடுகளை நீக்கிடுவாள். கேட்டவரம் தந்திடும் கேடுகளை நீக்கிடுவாள். மருவத்தூரை கூடியிருக்கும் மாறி தாயவர். அவர் மங்களங்களெங்கும் பொங்க கோயில் கொண்டவர். அவர் மங்களங்களெங்கும் பொங்க கோயில் கொண்டவர். கஞ்சிகளை சுமந்துக்கிட்டு காணலையாய் நடந்துக்கிட்டு ஓம் சக்தி சொல்லிக்கிட்டு ஓடி வாருங்கள். நம்ம ஓங்கார நாயகியை காண வாருங்கள். நம்ம ஓங்கார நாயகியை காண வாருங்கள். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மா சொல்கிறார், மனம் திரு வாழாமல் எத்துணை கோவில் கலக்க போனாலும் பயனில்லை. அம்மா சொல்கிறார், மனம் திறந்து வாழாமல் எத்துணை கோவில் கலக்க போனாலும் பயனில்லை. ஓம் சக்தியே பராசக்தியே. ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே. ஓம் சக்தியே வலுகூரேசியே. ஓம் சக்தியே ஓம் விநாயகா. ஓம் சக்தியே ஓம் காமாட்சி. ஓம் சக்தியே ஓம் பங்காரகா. அனைவரும் கடன் என்று எண்ணாதே, அதில் நான் உயிரோட்டமாக இருக்கிறேன். உன் கஷ்டம் எதுவானாலும் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அணைக்கிறேன். நான் சுக்குநூறு உடைக்கிறேன்.
வருங்காலத்தில் மென்மேலும் கூடுதலாக மாணவர்கள் இன்னும் சில பேர் வரவில்லை, இன்னும் கூடுதலாக மாணவர்கள் வந்து இதே இடத்துல உங்களுக்கு சோதனை நடக்க போது அம்மாவின் அருளும் நிறைய இருக்கும். அந்த விழாவெல்லாம் நாங்கள் பாடசாலை வைத்து நாங்கள் பொழுது வருகிற வருஷத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஆகவே கூடுதலாக மாணவர்கள் இது தொடக்க விழாவாக 5ஆம் ஆண்டு முடிந்தாலும் இது ஒரு தொடக்க விழாவாக உங்களுக்கு நீ இனிவருங்கால உங்கள் பிள்ளைகளை அது சமயம் வந்து உங்களுக்கு நிறைவாக பலனளிக்கும். பல விதங்கள் பலனளித்தான். அடிக்கடி பாதாளை போய் கூடுதலாக கெட்ட பேர் தான் கேட்டேன். சாத்திரக்காரர்களோட ஒரு படி கொடுத்து சாத்திரக்காரர்கள் பேக்கோட அப்படி எல்லாரும் கெட்ட பேர் எடுத்தேன். ஆனால் நான் இன்னும் அந்த சேவையை விடாவே மாட்டேன். தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் வந்து இந்த அம்மாவின் தன்னை நாட்டிலே சொல்லுவேன். Brett asked me, so I've come because our chairman is otherwise engaged. It's wonderful to see you all here this evening on this special occasion of this event, which I think is annual. And it's lovely to see you all participating together as a community in the community centre, which the chairman and lots of others who work hard try and keep these places, and we really improve them. And we hope you'll keep coming here, and we'll do our best to make you happy. So thank you for inviting me. I'm pleased to be here. I wonder if I'll get anything to eat. You think so? Thank you very much, and God bless you all.